ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக்கி வார். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ். இந்த ட்ரிக் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் நார்மலாக பண்ணுற மெசேஜையோ போல்ட் பண்ணியோ இல்லை இட்டாலிக் ஸ்டைலையோ இல்லை ஸ்ட்ரைக் த்ரூவாக கூட அனுப்பிக்க முடியும். சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இதை உங்களால் பண்ண முடியும். ஒரு வேர்டை நீங்கள் போல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடி ஸ்டார் சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இட்டாலிக் ஸ்டைலில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி பின்னாடி அண்டர்ஸ்கோர் சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார் சிம்பிளை அந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வேர்டு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் பண்ணி வரும். இதில் ஒரே வேர்டுக்கு கூட நீங்கள் 2-3 சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போல்டு அண்ட் இட்டாலிக்காக வர வைக்கலாம், இல்லை போல்டு அண்ட் ஸ்ட்ரைக்கில் வர வைக்கலாம், இல்லை போல்டு இட்டாலிக் அண்ட் ஸ்ட்ரைக் டுகெதராக கூட வர வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட். நாம் யாருக்காவது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அனுப்பணும்னா அதை இமேஜில் எடிட் பண்ணி அனுப்புவோம். ஆனால் வாட்ஸ்அப்லேயே கூட இமேஜ் ரொம்ப சூப்பராகவே எடிட் பண்ண முடியும். இதில் இருக்கிற எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எமோஜியோ இல்லை கிஃப்ட் ஃபைல்ஸோ எது வேணால் சூஸ் பண்ண முடியும். ஈவன் அதோட கலரை கூட உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ரைட் சைடில் இருக்கிற ஸ்க்ரால் டவுனில் கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பென்சில் டூலுக்கும் ரைட் சைடில் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிட்டு அதை லெஃப்ட் சைடு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட வித்னஸ் கூட அதிகமாகும். நீங்கள் அதில் ஏதாவது நேம் எழுதுன்னு நினச்சிங்களானோ இல்லை ஏதாவது வேர்டு எழுதணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை உங்களால் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் உங்களால் எழுதிக்க முடியும். நிறைய பேருக்கு பென்சில் டூல் யூஸ் பண்ண தெரியும், ஆனால் அதோட திக்னஸை எப்படி அதிகமாக்குறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனில் நிறைய பேருக்கு ஃபாண்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதே சமயம் அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலிங் கூட நம்மளால் மாற்ற முடியும். இது நிறைய பேருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். சேம் மெத்தட் தான். நாம் பென்சிலோட திக்னஸ் அதிகமாக்க யூஸ் பண்ண அதே மெத்தடில் ஃபாண்ட்டோட ஸ்டைலிங் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கலரை சூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிட்டு வரும்பொழுது ஃபாண்ட்டோட கலரும் கூட ஃபாண்ட்டோட ஸ்டைலிங் கூட சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜை எடிட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ். இந்த டிப்ஸ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்பொழுது அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ப்ளூ டிக் வருது இல்லை, அதுதான் ரீட் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரீட் ரெசிப்டை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு மெசேஜை பார்த்தாலுமே நமக்கு சென்ட் பண்ணவங்களுக்கு அது ப்ளூ டிக் காமிக்காது. இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை க்ரஷோ நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணல நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா சாரி நான் இன்னும் அந்த மெசேஜை பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்மளால் சமாளிச்சிக்க முடியும். பட் கேர்ஃபுல்லாக இருங்க, இதுக்குமே கூட ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போது ட்ரிக் நம்பர் 4, ஹேக் ரீட் ரெசிப்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்க ரீட் ரெசிப்டை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அவங்க பார்த்தாங்களா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான ட்ரிக் தான் இது. எக்ஸாம்பிளாக உங்கள் ஃப்ரெண்ட் மொபைலில் ரீட் ரெசிப்ட் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ சென்ட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டம்மி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா உங்கள் மெசேஜை படிக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ஸையும் கிளிக் பண்ணி கேட்பாங்க. அப்படி அவங்க அந்த மெசேஜை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜுக்கான ப்ளூ டிக் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டவுன்லோட். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒருவேளை நமக்கு ரொம்ப பிடிச்சினா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நமக்கு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அனுப்ப சொல்கிறோம். அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டேட்டஸுமே உங்கள் ஃபோனில் ஒரு ஹிடன் ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். வேணும்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தேவையில்லாமல் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் அதை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் தேவையோ அந்த ஸ்டேட்டஸை முதல்ல பாருங்கள். அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபோனோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போனே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்க எல்லா ஹிடன் ஃபைல்ஸுமே ஷோவாக இருக்கும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் சூஸ் பண்ணி மீடியா ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த வீடியோ நீங்கள் காப்பி பண்ணி கூட வேறு ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்ரிடே இந்த ஃபோல்டரில் இருக்க வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். அடுத்த நாள் நீங்கள் புதுசாக பார்க்குற எல்லா ஸ்டேட்டஸும் இதில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படியே ஒரு ஃபோன் ஹேக்கும் கூட சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்பொழுதே நிறைய ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட் அதுக்கப்புறம் ஒரு பேர் பிடிச்சி ஸ்டோர் பண்ணுவாங்க. டாட் வச்சு ஸ்டோர் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே ஹிடன் ஃபைலாக ஸ்டோர் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் கூட நீங்கள் ஏதாவது ஃபோல்டர் ஹைட் பண்ணி நினச்சிங்கன்னா கூட அதையும் இதே மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அந்த டாட்டா எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நார்மல் ஃபோல்டராகவே டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் லாஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆடியோ மானிட்டரிங். சில சமயம் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கிராஸ் டாக் வந்திருக்கும், அது தெரியாமல் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணுவோம். பேச்சுலர் ரூமில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில சமயம் நம்ம சீனியர் அஃபிஷியலுக்கு மெசேஜ் பண்ணும்போது நம்ம பசங்க சும்மா இருக்காமல் கிராஸ் டாக்கில் ஏதாவது போட்டு விட்டுருப்பாங்க. அதை நம்ம தெரியாமல் சென்ட் கொடுத்துட்டு அதுக்காக அவங்கள்ட்ட பாட்டும் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி பல்பு வாங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாமல் வாய்ஸ் லாக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் கொடுக்காமல் டேரெக்டாக ஹோம் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆப்ஷனில் ரெடியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தால் அதை டெலீட் பண்ணிவிட்டு ரீ ரெக்கார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கரெக்ஷன் இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்போ நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஹையர் அஃபிஷியல்க்கோ இல்லை ப்ரொஃபஷன் குரூப்லேயோ நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நீட்டான மெசேஜை நீங்கள் அனுப்ப முடியும். இந்த ட்ரிக்ஸ் இல்லாமல் வேறு ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னால கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப்.